ரொம்ப பயம், பதட்டம் இருக்கு. இப்ப எங்க வீட்ல நான் தனியா இருந்தாலும் ஒரு பயத்தோட தான் நான் இருக்கேன். இந்த பயம் நீங்குவதற்கு என்ன செய்யலாம்? அப்படின்னு தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதற்கு உங்களுடைய விளக்கம் என்னன்னு? பயம் இல்லாத மனுஷனே கிடையாது. ம். எல்லாமே நான் பயப்படல, நான் பயமா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு போர்வைக்குள்ள தான் இருக்காங்க. ஆனா எல்லார் மனசுலயும் பயம் இருக்கு. வெளியில சொன்னாலும் உள்ளூர பயம் இருக்கு. 100% இருக்கும். யாரா இருக்கட்டும், 5 வயசு குழந்தையா இருக்கட்டும், 90 வயசு ஆளா கூட இருக்கட்டும், பயம்ன்றது இருக்கும். சக்தினா என்ன? பிரபஞ்சம்னா என்ன? புரியுதுங்களா? இது எல்லாமே அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஸோ நிறைய ஹீலிங்ஸு, நிறைய முறைகள் நிறைய இருக்கு. பிரபஞ்ச சக்தியிலேயே, பயிற்சியிலேயே நிறைய மெடிடேஷன் இருக்கு. இதெல்லாமே அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த நபர் தான் பயம் இல்லைன்னு தைரியமாக சொல்ல முடியுமே தவிர, இது தவிர்த்து சராசரி மனுஷன் எந்த ஒரு சந்தர்ப்பம் சொல்ல பயம் படுத்தினா பயந்துருவாங்க. சில பேருக்கு இருட்டை பார்த்தா தான் பயம், ஆத்மாவை பார்த்தா தான் பயம்லாம் கிடையாது. ஒரு மேனேஜரை பார்த்தாலும் ஒரு பதட்டமான பயம் வரும். ஒரு சீனியரை பார்த்தா பயம் வரும். ஒரு ஸ்கூல் டீச்சரை பார்த்தா ஒரு ஸ்கூல் டீச்சரை பார்த்தா பயம் வரும். ரோட்டில் ஒரு போலீஸ்காரரை பார்த்தாங்கன்னா பயப்படுவாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கும், ஆனால் ஒரு பயம் வரும். அவங்களுக்கு மேலே ஒரு ஆசான் குருவை பார்த்தா ஒரு பயம் வரும். எல்லாமே நீங்கள் கரெக்டாக இருக்கும்போது நீங்கள் பயப்படுறீங்க. குருவே மகா நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம். ஒவ்வொரு நாளும் நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே மக்களுக்கு ரொம்ப பிரயோஜனமான தகவலா இருக்கு. நம்மளுடைய கமெண்ட்ஸ்ல ஒருத்தங்க கேட்ட கேள்விதான் இது. என்னன்னா, ரொம்ப பயம், பதட்டம் இருக்கு. இப்ப எங்க வீட்ல நான் தனியா இருந்தாலும் ஒரு பயத்தோட தான் நான் இருக்கேன். இந்த பயம் நீங்குவதற்கு என்ன செய்யலாம்? அப்படின்னு தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதற்கு உங்களுடைய விளக்கம் என்னன்னு கொடுங்களேன். நல்லா கேட்டீங்கம்மா. மகா அவதார் பாபாஜியின் அருளாசி எல்லாருக்கும் கிடைக்கட்டும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயம் இல்லாத மனுஷனே கிடையாது. எல்லாமே நான் பயப்படல, நான் பயமா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு போர்வைக்குள்ள தான் இருக்காங்க. ஆனால் எல்லார் மனசுலையும் பயம் இருக்கு. வெளியில சொன்னாலும் உள்ளூர பயம் இருக்கு. 100% இருக்கும். ஆனால் எது உலகத்தில் சிறந்தது, எதெல்லாம் எந்த சக்தியில் இருக்குன்னு அவங்க உணர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அப்போ தான் அந்த பயத்தை விட்டு அவங்க வெளியில் வருவாங்க. சராசரியாக இருக்கிற மனுஷன் யாராக இருக்கட்டும், 5 வயசு குழந்தையா இருக்கட்டும், 90 வயசு ஆளாக கூட இருக்கட்டும், பயம்ன்றது இருக்கும். சக்தினா என்ன? பிரபஞ்சம்னா என்ன? புரியுதுங்களா? இது எல்லாமே அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஸோ நிறைய ஹீலிங்ஸு, நிறைய முறைகள் நிறைய இருக்குது. பிரபஞ்ச சக்தியிலேயே, பயிற்சியிலேயே நிறைய மெடிடேஷன் இருக்குது. இதெல்லாமே அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னு வச்சிங்களேன், அந்த நபர் தான் பயம் இல்லைன்னு தைரியமாக சொல்ல முடியுமே தவிர, இது தவிர்த்து சராசரி மனுஷன் எந்த ஒரு சந்தர்ப்பம் சொல்ல பயம் படுத்தினா பயந்துருவாங்க. பயம் இல்லைன்னு சொல்லமே தவிர அனைத்துக்கும் எல்லாருக்குமே பயப்படுவாங்க. ஆனால் அப்படி உங்களுக்கு பயம் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா நிறைய சொல்லலாம். அதெல்லாம் உங்களுக்கு மெடிடேஷன்லேயே நிறைய முறைகள் இருக்குது, தியான நிலை நிறைய இருக்குது. நான் ஒரு சின்ன தியான நிலை சொல்லித்தரேன். இதை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே பயம்ன்றது ஃபஸ்ட்டு ஒரு 21 நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். 21 நாள் நீங்கள் கரெக்டாக செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடுத்த 21 நாள், அடுத்த 21 நாள், 90 நாள் தாண்டறதுக்குள்ளே உங்கள் பயன்ற வார்த்தையே போயிடும். ரொம்ப நேரம்லாம் கிடையாது. காலையிலே ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே, சாயந்தரம் அதே மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே, இது மட்டும் நீங்கள் ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் அந்த பயன்ற விஷயத்துக்கு போயிடும். சில பேருக்கு இருட்டை பார்த்தா தான் பயம், ஆத்மாவை பார்த்தா தான் பயம்லாம் கிடையாது. ஒரு மேனேஜரை பார்த்தாலும் ஒரு பதட்டமான பயம் வரும். ஒரு சீனியரை பார்த்தா பயம் வரும். ஒரு ஸ்கூல் டீச்சரை பார்த்தா பயம் வரும். ரோட்டில் ஒரு போலீஸ்காரரை பார்த்தாங்கன்னா பயப்படுவாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கும், ஆனால் ஒரு பயம் வரும். அவங்களுக்கு மேலே ஒரு ஆசான் குருவை பார்த்தா ஒரு பயம் வரும். எல்லாமே நீங்கள் கரெக்டாக இருக்கும்போது நீங்கள் பயப்படுறீங்க. அப்போ அந்த பயம் ஏன் வருது? ஏன் அந்த பதட்டம் வருது? ஏன் அந்த தடுக்கம் உங்களுக்கு வருது? அப்போ அதுதான் நீங்கள் நிலையை நிப்பாட்டணும். ஏன்னா நீங்கள் அந்த பயத்தில் தான் சில இடத்துல தப்பு செஞ்சிடறோம் ஒரு மனுஷன். புரியுதுங்களாம்மா உங்களுக்கு? ஸோ அந்த பயத்தில் தான் தப்பு செஞ்சிடறான். ஏதோ தப்பாக பண்ணிடுறான். ஒரு குரு கிட்ட தப்பாக செஞ்சு தப்பான பழி வாங்கிறான். ஒரு மேனேஜர்கிட்ட அந்த பயத்தில் பண்ணி தப்பான ஒரு பேர் வாங்கிறான். ஸோ ஒரு வீட்டுக்கு போனால் ஒரு பயம், ஒரு வண்டி ஓட்டினா ஒரு பயம், ஒரு சீனியரை பார்த்தா ஒரு பயம், ஒரு போலீஸ்காரனை பார்த்தா பயம். இந்த மாதிரி பயம்ன்றது நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு தான் இந்த விஷயம். ஒன்றும் இல்லை, நான் சொல்கிற 2 முத்ரா
ஒரு 5 நிமிஷத்துக்கு 10 நிமிஷம் தியானம். இது மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா, ரெகுலராக பண்ணிங்கன்னா, யாரை பார்த்தாலுமே போல்டாக நீங்கள் பேச ஆரம்பிச்சிருவீங்க. அந்த பயம் விலகிடும். ஆண், பெண், சிறுவர், முதியவர் யார் வேணாலும் பண்ணலாம். ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கை லெஃப்ட் ஹேண்டை வந்து பார்த்தீங்கன்னா சில் முத்திரால வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இந்த நிலையில் கொண்டு வரணும். எங்கன்னா வயிற்று பகுதியில் கிடையாது, நெஞ்சு பகுதியில் கொண்டு வந்துடணும். அபய முத்ரா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுக்கணும். இவ்வளோதான். இந்த பொசிஷனில் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் என்ன மனசில் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து தைரியமாக இருக்கேன், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், எனக்கு இந்த பிரபஞ்ச சக்தி எனக்கு வேணும், நான் வந்து பிரபஞ்சத்தை கனெக்ட் ஆகணும், எனக்கு பயன்றதே இருக்கக்கூடாது, நான் பயப்பட மாட்டேன், எனக்கு யாரை பார்த்தாலும் தைரியம் மட்டும்தான் வேணும், தைரியம் மட்டும்தான் இருக்கணும்னு உங்கள் உள் மனசில் கண்ணை மூடிட்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரி ப்ரேயர் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம், ஒரு 7 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் கூட நீங்கள் அப்படியே அமைதி தியான நிலைக்கு போங்க. இதை நீங்கள் ரொட்டீனாக நீங்கள் சொல்ல 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 கரெக்டாக 21 நாள் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பயன்றது கொஞ்சம் 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 போயிடும். 90 நாளில் முழுசாக நீங்கள் தைரியமாகிடுவீங்க. நான் சொன்ன வார்த்தை ஒரு சின்ன பையனுக்கே சொல்கிறேன். நீங்கள் 10th படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா பார்த்துங்க, ஸ்டூடெண்ட் 10th படிக்கிற ஸ்டூடெண்ட் உங்கள் மிஸ்ஸை பார்த்தா உங்களுக்கு பயம் வருதுன்னா, நான் சொன்ன இந்த சில் முத்ரா, இந்த அபய முத்ரா, இதை நீங்கள் கரெக்டாக 10 நிமிஷம், இது நீங்கள் கரெக்டாக 90 நாள் பண்ணிங்கன்னா உங்கள் மிஸ்ஸை பார்த்தா உங்களுக்கு பயமே போயிடும். எப்படி பயன்றது நான் சொன்னது வந்து ஒரு பதட்டம், ஒரு பயம். தப்பு செஞ்சுட்டு பயப்படாமல் இருக்கிறதுக்கு நான் அந்த கிளாஸை சொல்லலை, வார்த்தையை கவனிக்கணும். புரியுதுங்களா? உங்கள் மனசில் இருக்கிற பயத்தை வந்து நீங்கள் போக்குறதுக்கு தான் இதை நான் சொல்லி கரெக்டாக நான் சொன்ன மாதிரி நான் சொன்ன முத்ரா வச்சு 10 நிமிஷம், காலையில் ஒரு 10 நிமிஷம், சாயந்தரம் தூங்குறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம், இந்த மாதிரி ருட்டீனாக நீங்கள் 90 நாள் பண்ண ஃபஸ்ட்டு 21 நாள், அடுத்த 21 நாள், அப்படின்னு நீங்கள் 21 ஆட் பண்ணே போனீங்கன்னா 90 நாளில் உங்கள் பதட்டம், பயம், உங்கள் சீனியரை பார்த்தா, உங்கள் குருவை பார்த்தா, உங்கள் சீனியர் மேனேஜரோ ஓனரோ அந்த பதட்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இது ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்லேருந்து, காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்லேருந்து, ஒர்க் பண்ணுற பர்சன் வரையும், லேடி ஆர் ஜென்ட்ஸ் யார் வேணாலும் பண்ணலாம். இது கரெக்டாக நீங்கள் முறையில் பண்ணிங்கன்னா உங்கள் கையில் மனசில் பயன்ற விஷயம் நீங்கள் விளைகிறோம். ஸோ நான் சொன்னது மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். பயன்ற வார்த்தையை உங்களுக்கு மறந்துடுவீங்க. நீங்கள் இன்னொருத்தருக்கு கிளாஸ் கொடுப்பீங்க. மகா அவதார் பாபாஜியின் அருளாசி எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. நிறைய பேர் இந்த பயம் பதட்டத்தோடு இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 2 முத்திரைகள், சின்முத்திரை, அபய முத்திரை, இது 2த்தையும் பயன்படுத்துவதால் பயம் பதட்டம் நீங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க குருஜி. ரொம்ப நல்ல தகவல். நன்றி. நன்றிம்மா.